அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் எம் குலத் தொழிலாக இருந்து விவசாயத்தை மட்டும் தொழிலாக கொண்டு பல மக்களுக்கு வேளாண்மை செய்து உணவளித்த சம்சாரி மகன்கள். அந்த சம்சாரி மகன் வழியில் வந்த இந்த சம்சாரி மகன் பேசுகின்றேன். தேவேந்திரகுல மக்களின் சமூக பாதுகாவலராக இருக்கக்கூடிய கண்ணபிரான் பாண்டியன் என்பவரை ஒரு வழக்கில் இருந்து விடுபட்டு வந்தவரை மீண்டும் அவரை கைது செய்து கண்ணபிரான் பாண்டியன் அவர்களை ஏன் கைது செய்கிறீர்கள் என்று கேட்ட அவரது ஆதரவாளர்களையும் மிரட்டுவதும் மற்றும் அவரது குழந்தையும் அவரது மனைவியையும் துன்புறுத்தி அள வைத்த சம்பவம் அனைத்து தேவேந்திரகுல மக்கள் மனதில் அதிக வலியையும் வேதனையும் உண்டாக்குகிறது. இந்த செய்தி பல ஊடகங்கள், பல செய்தி பிரிவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய பாலிமர் தொலைக்காட்சியில் இந்த கண்ணபிரான் பாண்டியனை அதாவது ஒரு ரவுடி மாதிரியே ஒரு கட்டமைக்கிறாங்க. ஏன்னா ஒரு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பில் இருக்கிற ஒருவரை இந்த மக்கள் இன்றைக்கி அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கிறத ஏன் அவரை ஒரு ரவுடி மாதிரி காட்டி அவரை இந்த மாதிரி செய்திலாம் வெளியிடுறீங்கன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே பொதுவாகவே ஏன் இந்த தேவேந்திரகுல மக்கள் மீது மட்டும் இந்த மாதிரி வன்மம் காவல்துறை மூலமாக ஏவப்படுகிறது என்று தெரியவில்லை. அப்புறம் உடனுக்குடனே என்னமோ கடமை தவறாத காவல்துறை மாதிரி ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஏன் இந்த செயலை மற்ற சமூகத்தாரிடம் மற்ற விஷயத்தில் அக்கறை காட்ட மாற்றுகிறீர்கள்? ஏன் இந்த ஓரவஞ்சனை? ஏன் இந்த ஓரவஞ்சனை? இந்த விஷயத்தை அனைத்து தேவேந்திரகுல மக்கள் சார்பாக கேட்கப்படுகிறது. தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரால் ஏன் எதுக்கு என்று தெரியாமல் எங்களது மக்கள் அதிகமான பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு எல்லாம் ஏன் காவல்துறை ஆர்வம் காட்ட மாட்டேன் என்கிறது? அப்புறம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் சம்பந்தப்பட்ட சார் யார்? அந்த சார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. இந்த இதிலெல்லாம் ஆர்வம் காட்டாமல் தமிழ்நாடு காவல்துறை ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் உடனே ஆர்வம் காட்டுதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் திருபுவனம் அஜித் கொலை வழக்கில் காவல்துறையில் உள்ளவர்களால் குற்றவாளியாக ஆவதற்கு காரணமாக இருந்த நிகிதாவை ஏன் கைது பண்ணவில்லை? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண் சொன்ன புகாரை வைத்து பொய் வழக்கை இரவோடு இரவாக பொய் வழக்கை போட்டு செந்தில் மல்லரை கைது செய்தது ஏன்? அதே ஆப்பநாடு மறவர் சங்கம் ஒருவர் கொல்லுவதற்கு தலைக்கு கோடிக்கணக்கில் என்று பேசியவர்களை பகிரங்கமாக பேசியவர்களை ஏன் கைது செய்யவில்லை? அப்புறம் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில் எங்களது படித்த இளைஞர்களை ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்கொண்டால் அவர்களை ஜாதிய நோக்கத்தோடு பல அதிக தண்டனை பெறக்கூடிய வகையில், அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்த மாதிரி ஒரு அதிகமான ஒரு பொய் வழக்குகளை போட்டு அவங்களையெல்லாம் அரசு வேலையில் இடம்பெற விடாமல் வேண்டுமென்றே செய்து இப்பொழுது உள்ள இளைஞர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி செய்கிறதுல காவல்துறைக்கு என்னதான் லாபம்? காவல்துறை மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் இதெல்லாம் சிஎம் முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை அவரோட கவனத்துக்கு போகுதா?
இல்லை வந்து இதை வந்து கண்டும் காணாமல் வந்து இருக்கிற அப்படி என்னான்னு தெரியவில்லை. ஏன்னா அப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இந்த பதட்டத்தோடு இருக்கிற திருநெல்வேலி, தூத்துக்குடி, பரமக்குடி போன்ற மாவட்டத்தில் வந்து இந்த புறையோடி கிடக்கிற ஜாதி நோக்கத்தில் செயல்படும் காவல் அதிகாரிகளை பல வருடமாக ஒரே இடத்தில் இருக்கும் அதிகாரிகளை களையெடுத்து வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுமா? இந்த பிரச்சனைக்கு வந்து ஒவ்வொரு சமூக ஆர்வலர்கள் மற்றும் மீடியா செய்தியாளர்கள் அனைவரும் முன்வந்து ஒவ்வொருவரும் ஒரு இந்தியா தாத்தா போல செயல்பட்டு ஜாதி புரையோடி கொண்டிருக்கும் இந்த நகரத்தை களையெடுத்து புனித நகரமாக மாற்ற அனைவரும் முன்வர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.